டிசம்பர் 10. விடியப் போகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் இறுதியில் பூமியின் மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். யோபு 19:25. துயர நேரங்களில் நாம் பேசுபவைகளை கடவுள் கேட்டும் கேளாமலும் இருப்பதில்லை. அவற்றை கவனமாய் கணிக்கிறார். யோபுவின் சரிதையின் முடிவில் கடவுள் சொன்னது கண்டிப்பான காரியம். அவர் எலிப்பாஸ் என்பவனை பார்த்து, உன் மீதும் உன் 2 நண்பர்கள் மீதும் எனக்கு சினம் பற்றி எரிகிறது. ஏனெனில் என் ஊழியன் யோபு போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை என்றார். யோபு 42:7. யோபுவுக்கு கடவுள் தரும் நித்திய வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை இருந்தது. என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும் போதே கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களே காணும், வேறு கண்கள் அல்ல. புதிய வானம் புதிய பூமியில் நமக்கு கிடைக்கவிருக்கும் மகிமையான உடல்களை பற்றிய தீர்க்க தரிசன எதிர்பார்ப்பே இக்கூற்றாகும். இறப்பிற்கு பின் வாழ்க்கை இல்லையெனில் நமது பாடுகளில் பொறுமை இழக்க நியாயமான காரணம் உண்டு. வெளிநாடு ஒன்றிற்குச் செல்ல வேண்டுமானால் கடவுச்சீட்டு கிடைப்பதற்காக எத்தனை மணி நேரம் பொறுமையாக காத்திருக்கிறோம்? நாளை நாம் நுழையப் போகும் மாட்சி நிறைந்த நாட்டிற்காக இன்று எவ்வளவாய் காத்திருக்க வேண்டும். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படவிருக்கும் ஆட்சியோடு ஒப்பிடத்தக்கவை அல்ல. ரோமர் 8:18. எந்த சூழலிலும் நாம் பொறுமை இழக்கும்போது நற்குணங்கள் ஒவ்வொன்றாய் நம்மை விட்டாகலும், துர்க்குணங்கள் தலை தூக்கும். திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாத வார்த்தைகளை பேசிவிட்டோமே என பின்னர் தலையடித்துக் கொள்வோம். அமைதியும் நம்பிக்கையும் இருந்தால் நான் போகும் வழி கடவுளுக்கு தெரியும். அவர் என்னை சோதித்த பின்னர் நான் பொன்னாய் துலங்குவேன் என கூறலாம். கடந்த காலத்தில் நாம் கடந்து வந்த பாடுகளின் போது தேவையற்ற எவ்வளவு காரியங்களை பேசிவிட்டோம் என்று நினைத்து பாருங்கள். நமக்கு வந்தது போல் ஆண்டவருக்கும் கோபமும் ஆத்திரமும் வந்திருந்தால் அவர் நம்மை அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவித்திருக்க முடியுமா? நாமும் பாடுகளோடு அப்படித்தான் பழகிக்கொள்ள வேண்டும். ரோமர் 5:3-5 வரை பவுல் எழுதியதை கவனியுங்கள். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து துன்பங்களிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த எதிர்நோக்கு ஒருபோதும் நம்மை ஏமாற்றாது. சாகாமல் செத்துக் கொண்டிருந்த யோபுவுக்கு இருந்த நம்பிக்கையே எந்த சூழ்நிலையிலும் நம்மை காக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். கீர்த்தனை ஞா சாமுவேல் ஐயர் தரங்கம்பாடி.